விட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் நிஃப்டி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக வந்து பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். நிறைய இன்ட்ராடே பண்ணுறதுக்கான ட்ரேடர்ஸ்க்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக வந்து அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கான, அதாவது வீக்லி எக்ஸ்பெரிக்கான வீக்லி டே ஓகேங்களா, வீக்கெண்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டிக்கு பார்த்துருவோம். நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் எது, சப்போர்ட் எதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஓகேங்களா. ஸோ மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 23,656 அப்படின்றது ஒரு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 23,656 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 23,691 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கும். செகண்ட் ரெசிஸ்டன்ட் 23,735 செகண்ட் ரெசிஸ்டன்ட். அண்ட் தேர்ட் ரெசிஸ்டன்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 23,821. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டே போன ஹை ஓகேங்களா. ஸோ 23,864. இது அப் ட்ரெண்ட் போனுச்சுன்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி டவுன் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,527 மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தராக வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா 23,444 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாகவும், செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 23,398 கிட்டத்தட்ட 23,400 அடுத்த சப்போர்ட்டாகவும், ஸோ தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 23,319 அடுத்த சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஆனிச்சுன்னா அதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அடுத்தடுத்து இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஓகே, இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனை வந்து நம்ம எதை வந்து மென்ஷன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 23,656 23,527 இன்பிட்வீன்ல மார்க்கெட் இருக்கிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியாவா நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இருந்ததுன்னா நோ ட்ரேடிங் ஏரியாவை ஏன் மென்ஷன் பண்ணுறோம்னா இந்த இடத்துல ப்ரீமியம் மெல்டிங் ஏரியாவாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை கன்சல்டேஷன் ஜோனை வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். அது உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல ட்ராவல் ஆகுன்ற பட்சத்தில் ஒரு 10 பாயிண்ட் கெயின் பண்ணுறது ரொம்ப பாடாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் ட்ராவல் ஆகிற பட்சத்தில் ட்ரேடிங் இன்ட்ராடே பண்ணுறவங்க வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகே, இன்பிட்வீன்ல ஒரு லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 23,577. இன்கேஸ் மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23,577 கீழே ஓப்பன் ஆகுதுன்னா ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டை எடுத்துட்டு திரும்பலாம். இன்கேஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணுறோம் நல்ல ஒரு ஃபர்தராக வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஓப்பன் ஆகலாம். ஸோ அதே மாதிரி இந்த 23,577 மேலே ஓப்பன் ஆகுதுன்னா ஒன்ஸ் சப்போர்ட் எடுக்கலாம் இந்த இடத்துல, இல்லைன்னா மேஜர் ரெசிஸ்டன்ட்டுக்கு போகலாம். இதுதான் வந்து கான்செப்ட், ரெண்டாக பிரிச்சதுக்கு கான்செப்ட் இதுதான் ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு வந்து இன்னைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி இருந்ததுன்றதையும் பார்த்துரும். கிட்டத்தட்ட மார்க்கெட் முடிகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 23,600 வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால 23,600 வந்து ஒரு ஃபைட்டிங் ஏரியாவாக நடந்திருக்கு லாஸ்ட்டு மார்க்கெட்டோட லாஸ்ட் டயத்தில் ஓகேங்களா. இப்போ நாளைக்கு 23,600 நம்ம சொன்ன மாதிரி இந்த 23,577 மேலே போகுது அப்படின்னா 23,656 அடுத்த ரெசிஸ்டன்ட். அதே மாதிரி 23,577 கீழே வருதுன்னா 23,527 அப்படின்றது அடுத்த சப்போர்ட் ஓகேங்களா. ஸோ இதான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து பில்ட் ஆகிருக்கு. அதேமாதிரி இதில் காமிக்கிறது பாருங்க. அடுத்தது வந்து 650 ரெசிஸ்டண்டாகவும் 550 அண்ட் 500 வந்து ஹெவியாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்ட் ஆகிருக்கு பாருங்க சப்போர்ட்டா. ஸோ இது வந்து நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா மார்க்கெட் முடிகிறப்ப. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட இன்னைக்கு கான்ட்ரிபியூட்டர் யாரெல்லாம் பார்த்துரும். ஸோ இன்னைக்கு பாசிட்டிவ் கான்ட்ரிபியூட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் வந்து இன்னைக்கு பாசிட்டிவ் கான்ட்ரிபியூட்டராக இருந்திருக்காங்க. ஸோ அடுத்தது LNT இருந்திருக்காங்க, அப்புறம் பஜாஜ் ஃபினான்ஸ், அப்புறம் ரிலையன்ஸ், இப்படி மேஜராக வந்து இவங்களாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க பாசிட்டிவ் சென்டிமெண்ட் போகிறதுக்கு. அதுமாதிரி நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஒரு 45 பாயிண்ட்ஸ் வந்து போனதுக்கு யாரெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் போகிறதுக்கான இதாக இருந்திருக்கு. அப்புறம் ஏர்டெல் அண்ட் சன் ஃபார்மா, கோட்டக் பேங்க், M&Mட்டு ஒரு நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவோட நெகட்டிவ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 45 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் கான்ட்ரிபியூட்டரும் 150 பாயிண்ட்ஸ் வந்து 151 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாகவும் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் போணுச்சு இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணனால ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் இதுதான். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 51,393 அப்படின்றது ஒரு மேஜர் சப்போர்ட். இந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்தது வந்து ஃபர்தராக வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும். அதுக்கு வந்து சப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்
சப்போர்ட் 51,293 ஃபர்ஸ்ட் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட் 51,169 செகண்ட் சப்போர்ட். ஸோ தேர்ட் சப்போர்ட் அப்படின்னு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 51,000 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு லாஸ்ட் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் ரெசிஸ்டன்ட் 51,758 ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்டே பார்த்தீங்க அப்படின்னா 51,982 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட். அண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 52,119 அடுத்த ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஓகே, இன்கேஸ் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இருக்குது அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட் அண்ட் மேஜர் சப்போர்ட்டுக்கு இன்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் கன்சல்டேஷன் ஜோனாக இருக்கும். அதை நோ ட்ரேடிங் ஏரியாவாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்கேஸ் வந்து 51,531 கீழே ஓப்பன் ஆகுது ப்ரீ மார்க்கெட் அப்படின்னா 51,393 சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் திரும்பலாம். அதே மாதிரி 51,531 மேல மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா ஒன்ஸ் இந்த இடத்துல 51,531 சப்போர்ட் எடுத்துட்டு எகைன் வந்து 51,758க்கு போகலாம். ஸோ மேஜரா பார்த்தீங்கன்னா இந்த நோ ட்ரேடிங் ஏரியால மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ இல்லை டிராவல் ஆகிற பட்சத்தில் வந்து இன்ட்ராடே பண்றவங்க கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்றது பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 9:45 அப்புறமும் இதில் தான் ட்ரேட் ஆகுது அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு ½ hour கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 9:45க்கும் இதிலே டிராவல் ஆகிட்டு தான் இருக்கு அப்படின்னா அந்த டேவே நீங்க வந்து ட்ரேட் எடுக்காம அவாய்ட் பண்றது ரொம்பவே பெஸ்ட். ஓகேங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான மேஜரா இருக்கக்கூடிய இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டிக்கான மேஜரா இருக்கக்கூடிய சப்போர்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இப்போ 24,918 மேஜரா இருக்கக்கூடிய சப்போர்ட். ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு அடுத்த சப்போர்ட் 23,803 அப்படின்றது மேஜர் சப்போர்ட். அதே மாதிரி இந்த 23,803 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 24,803 பிரேக் அவுட் பண்ணதுன்னா 24,732 அப்படின்றது அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கும் கீழே வருதுன்னா 24,681 அடுத்த சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மேஜரா இருக்கக்கூடிய சப்போர்ட். அதுதான் இது வந்து டவுன் ட்ரெண்ட் வருதுன்னா இதெல்லாம் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். அதே மாதிரி 25,103 மேஜரா இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுது, அதாவது இன்னைக்கு போன ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தரா வந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்டே பார்த்தீங்கன்னா 25,100 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 25,155 ஃபர்ஸ்ட் ரீட்ரேஸ்மென்ட் லெவல். ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணா 25,219 அடுத்த லெவல். ஸோ அந்த 25,219 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 25,289 அப்படின்றது அடுத்த லெவல். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்லாம் வந்து நாளைக்கு வந்து மேஜரா இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் லெவல். சரி, ஓகே. இப்போ மேஜரா இருக்க ரெசிஸ்டன்ட்டுக்கும் மேஜரா இருக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கும் இன் பிட்வீன்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியாவா மென்ஷன் பண்ணிருக்கும். அதாவது கன்சல்டேஷன் ஜோன் இதுன்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ இல்லை டிராவல் ஆகிற பட்சத்தில் வந்து மார்க்கெட் வந்து அவாய்ட் பண்றது பெஸ்ட். அதாவது பாத்தீங்கன்னா 24,989 மேல மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா மேஜர் ரெசிஸ்டன்ட் போய் அட்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த 25,989 கீழே வருதுன்னா மேஜரா இருக்கக்கூடிய சப்போர்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. நம்ம சொல்கிற லெவல்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுன்றதை வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. நம்ம சொல்கிறத வந்து ஒரு ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ். எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரோட கன்சல்ட் பண்ணிக்கிங்க. ஸோ செபி ரூல்ஸ் அண்ட் என்எஸ்சியோட சர்க்குலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு அந்த நாம்ஸுக்கு படி நீங்கள் நடந்துங்க. தேவையில்லாத கால்ஸ் குரூப்பாக இருக்கட்டும், தேவையில்லாத வந்து அன்வான்ட் டிப்ஸு அண்ட் ரெக்கமெண்டேஷன் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. ஸோ நிறைய யூடியூப் சேனலில் நிறைய சேனல்ஸில் வந்து லைவாக வருவாங்க, அப்புறம் வந்து லெவல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதையும் நம்பி நீங்கள் வந்து பணம் கட்டி ஏமாறாதீங்க. ஸோ நம்மளோட டெலகிராம் வந்து முழுக்க ஃப்ரீயான குரூப்பு. ஸோ இந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து ஃபேக் சேனல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஏமாற வேணாம். நம்மளுடைய சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறது தான் ஒரிஜினல் ஐடி. ஸோ அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. ஃப்ரீ தான் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து கோர்சஸுமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய இந்த இன்ட்ராடே லெவல்ஸ் மற்றும் கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் பையிங்க்கு வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் அதுவும். ஸோ டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீ கோர்சஸ்க்கான டீட்டெயில்ஸை நம்ம வந்து சென்ட் பண்ணி விடுவோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ராடே பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோட லிங்க்கை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த டிமேட் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றதை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஃபர்தராக வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து டீட்டெயிலை மெசேஜ் அனுப்பிவிட்டு நீங்கள் டீட்டெயிலை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ நம்பா.